ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1804 பகுதி. மாறன் பணித்த தமிழ் மறைக்கு ஆரங்கம் கூற அவதரித்த திருமங்கை மன்னன் அரட்ட முக்கிய அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் அருளிய அந்த 6 அங்கங்களிலே ஒன்றான பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்தின் 8ஆம் திருமொழி, அதனுடைய நிறைவு பாசுரம், பலன் சொல்லக்கூடிய பாசுரம், பலச்ருதி அல்லது திருநாம பாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த நிறைவு பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த திருமொழி வல்லாருக்கு கிட்டக்கூடிய பேற்றினை இந்த பாடலில் கூறி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் ஆழ்வார். பொதுவாக பலச்சுருதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாசுரங்கள் ஒவ்வொரு திருமொழிக்கும் ஒரு பாசுரமாக, நிறைவு பாசுரமாக அமைந்திருக்கும். இதுவரை அப்படித்தான் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த பாசுரங்களிலே 3 விஷயங்கள் கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கும், சொல்லப்பட வேண்டும். முதலில் அந்த திருமொழி அல்லது அந்த பிரபந்தம் யாரை பற்றி பாடப்பட்டது, யார் மேல் பாடப்பட்டது அல்லது அவருடைய சிறப்பு என்ன, இது ஒரு செய்தி. இரண்டாவது, அந்த பிரபந்தத்தை, அந்த திருமொழியை பாடினவர், அவருடைய சிறப்பு என்ன, அவர் யார். மூன்றாவது, அந்த பிரபந்தத்தையோ அந்த திருமொழியையோ அந்த பாடல்களையோ கற்று வல்லவர்கள், அதை பாடுபவர்கள், அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்ற அந்த 3 செய்திகளையும் சொல்லக்கூடியதுதான் இந்த பலச்சுருதி. அது அந்த அளவிலே 8ஆம் திருமொழியின் பலச்சுருதி என்று அனுபவிக்க இருக்கிறோம். வண்டு அமர் சாரல் மாலிருஞ்சோலை மாமணி வண்ணரை வணங்கும். யார் மேல் பாடப்பட்டது? வண்டு அமர் சாரல் மாலிருஞ்சோலை மாமணி வண்ணரை வணங்கும். மாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய மணிவண்ணர், மாமணி வண்ணர், அவரை பற்றி பாடியது. அவரை வணங்கக்கூடிய தொண்டரை பரவும் சுடர் ஒளி நெடுவேல் சூழ் வயல் ஆழி நல்நாடன். தொண்டரை பரவும் சுடர் ஒளி நெடுவேல் சூழ் வயல் ஆலி நல்நாடன், திருவாலி நாட்டுக்கு தலைவன். அது மட்டுமல்ல, கண்டல் நல் வேலி மங்கையர் தலைவன் கலியன். பாடியது அந்த கலியனுடைய சிறப்பு. தொண்டரை பரவும் ஒளி சுடரொளி நெடுவேல் சூழ்வயல் ஆலிநாடன் கண்டல் நல்வேலி மங்கையர் தலைவன் கலியன் வாய் ஒலி செய்த பன்வல். அவன் பாடிய இந்த பாடல்கள் கொண்டு இவை பாடும் தவம் உடையார்கள் ஆழ்வர் இக்குறைகடல் உலகே. இந்த பெரிய உலகத்தை அவர்கள் ஆழ்வார்கள். யார்? இந்த பாடல்களை பாடக்கூடியவர்கள், பாடம் கூடிய தவம் உடையவர்கள் என்று இந்த 3 செய்திகளும் இந்த பாசுரத்திலே அடங்கியிருக்கின்றன. வண்டு அமர் சாரல் மாலிருஞ்சோலை மாமணி வண்ணரை வணங்கும், தொண்டரை பரவும் சுடர் ஒளி நெடுவேல் சூழ் வயல் ஆலினல் நாடன் கண்டல் நல்வேலி மங்கையர் தலைவன் கலியன் வாய் ஒலி செய்த பன்வல் கொண்டு இவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறை கடல் உலகே. வண்டு அமர் சாரல் மாலிருஞ்சோலை மாமணி வண்ணரை. வண்டுகள் தேனிலே படிந்திருக்கும் சரிவுகளை உடைய வண்டு அமர் சாரல், அந்த மலைச்சாரலிலே வண்டுகள் நிறைய படிந்திருக்கும், தேனும் இருக்கும். வண்டமர் சாரல் மாலிருஞ்சோலை, அப்படிப்பட்ட திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய நீல மணி நிறத்து பெருமானை, மாமணி வண்ணரை, நீல மணி போன்ற நிறத்தையுடைய பெருமானை வணங்கும் தொண்டரை பரவும், வழிபடும் அடியவர்களை வணங்கும் இயல்பினராய் இருக்கக்கூடியவன். வணங்கும் தொண்டரை பரவும் சுடர் ஒளி நெடுவேல், மிக்க ஒளியையுடைய நெடிய வேலை ஏந்துபவராய் வயல் சூழ் ஆலினல் நாடன் கண்டல் நல்வேலி மங்கையர் தலைவன் கலியன் வாய் ஒலி செய்த, வயலாலே சூழப்பட்ட அழகிய திருவாலி நாட்டை உடையவராய் தாளைகளை நல்ல வேலியாக உடைய திருமங்கை நகர் தலைவரான ஆழ்வார் அருளிய பனுவல் கொண்டு இவை பாடும் தவமுடையவர்கள். இந்த திருமொழியை பலகாலும் பயின்று
பாடும் நல்ல பேருடையவர்கள் இக்குறைகடல் உலகு ஆழ்வர். ஒலிக்கும் கடலால் சூழப்பட்ட இந்த உலகினை நடத்தி செல்லும் வாய்ப்பினை பெறுவார்கள், அந்த உலகினை ஆழ்வார்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. சுடர் ஒளி மிக்க ஒளியை உடைய வேல், அவனுடைய வேல், வகைகளை அழிப்பதற்காக உள்ள வேல். கண்டல் என்றால் தாழை நல் வேலி, அந்த தாழை செடிகள் அவை வேலிகளாக அமைந்திருக்கக்கூடியவை என்று சொல்கிறார். வண்டுகள் தேனில் படிந்திருக்கும் சரிவுகளை உடைய சோலையிலே எழுந்தருளியிருக்கும் நீலமணி வண்ணரான பெருமானை வணங்குகின்ற அடியவர்களை துதிப்பவரும், மிக்க ஒளியையுடைய பெரிய வேல்படையை உடையவரும், வயல்கள் நிறைந்த திருவாலி நாட்டிற்கு தலைவரும், தாளைகளை வேலியாக கொண்ட திருமங்கை நாட்டில் உள்ளவருக்கு தலைவருமான ஆழ்வார் திருவாய் மலர்ந்தருள் இந்த பாசுரங்களை கொண்டு பாடும்படியான பாக்கியம் உள்ளவர்கள் கடலால் சூழப்பட்ட இந்த உலகை ஆளப்பெறுவார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். சரி, இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னருடைய பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினையும் பார்க்கலாம், அனுபவிக்கலாம். வண்டு அமர் சாரல் மாலிருஞ்சோலை மாமணி வண்ணரை வணங்கும் தொண்டரை பரவும் சுடர் ஒளி நெடு வேல் சூழ் வயல் ஆலி நல் நாடன். நறுமணம் எங்கும் பரவியிருப்பது போல வண்டுகள் தேன் நுகரப் படிந்திருக்கும் சுற்றுச்சூழலை உடைய தெற்கு திருமாலிருஞ்சோலை மலையிலே களைப்பை போக்கும் வடிவை உடையவராய் நிலையாக உகந்தருளியிருக்கும் அழகரை, அந்த வடிவிலே மனம் கட்டுண்டு புகழடையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களை மனதிலே பட்டவாறெல்லாம் போற்றி வணங்கும் இயல்பினராய் இருப்பது போலவே பகைவரை அழிப்பதனால் வந்த இரத்தக்கரையினை தேய்த்து கழுவுவதற்கும் நேரமில்லாதபடி போரிலே ஈடுபடும் சுடர் ஒளி நெடுவேலை கையிலே உடையவராய் சூழ்ந்துள்ள வயல்களை உடைய திருவாலி நாட்டுக்கு தலைவரை, திருவாலி நாட்டை உடையவருமாயிருக்கிறவன், கண்டல் நல்வேலி மங்கையர் தலைவன் கலியன் வாய் ஒலி செய்த பனுவல் கொண்டு இவை பாடும் தவமுடையார்கள் ஆழ்வர் இக்குறைகடல் உலகே. தாழையை வேலியாக கொண்ட திருமங்கை நகரில் உள்ளவர்களை நடத்துபவரான ஆழ்வார் ஒலியை உடையதாக அருளி செய்த இந்த திருமொழியை, ஒலிநயமிக்க இந்த திருமொழியை, இந்த பாடல்களை தம் உள்ளத்திலே இருத்தி கொண்டு பாடும் பேறு உடையவர்கள் இந்த கடல் சூழ்ந்த பூமிக்கு தலைவராவார்கள், இந்த உலகை ஆழ்வார்கள் என்று சொல்லி பலன் சொல்லி தலை கட்டினாராயிற்று ஆழ்வார். அற்புதமான ஒரு பலன் தானே. இந்த நாட்டையே கடல் சூழ்ந்த உலகமெல்லாம் ஆழ்வதற்கு ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். கம்பன் சொல்லுவான், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள என்று ராமனை காட்டுக்கு செல்லும்படியாக கைகேயி கூறக்கூடிய அந்த செய்யுள், ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு ஊழிவம் காணும் நன்னி புண்ணியத்துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா, 14 வருடம் கழித்து வா, அதுவரைக்கும் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தை பரதன் ஆளட்டும் என்று உன் தந்தை சொன்னான் என்று சொல்வார். அதுபோன்ற இந்த ஆழிசூழ் உலகெல்லாம் ஆளலாம் யார்? இந்த பாசுரங்களை பக்தி கொண்டு மனதிலே இருத்தி பாடுபவர்கள் என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம். வண்டமர் சாரல் மாலிருஞ்சோலை மாமணி வண்ணரை வணங்கும் தொண்டரை பரவும் சுடரொளி நெடுவேல் சூழ்வயல் ஆலிநாடன், கண்டல் நல்வேலி மங்கையர் தலைவன் கலியன் வாய் ஒலி செய்த பனுவல் கொண்டு இவை பாடும் தவமுடையவர்கள் ஆழ்வர் இக்குறை கடல் உலகே என்று இந்த பலச்சுருதியை அருளி நிறைவு செய்கிறார், தலை கட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார் இந்த திருமொழியை. இந்த திருமொழியின் பாசுரங்களின் ஒரு கருத்து தொகுப்போடு, ஒரு மீள்பார்வையோடு மீண்டும் ஒரு முறை அவற்றையெல்லாம் பார்த்தால் மனதிலே நன்கு பதியும் என்ற காரணத்தினாலே அதனை ஒரு தொகுப்பாக மீண்டும்
நாளை அனுபவிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் கள்ளழகப் பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமிக்கு அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி அபயப்பிரதராஜர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.